நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏங்க அவர்தான் வீட்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இல்லன்னு சொன்னா நாங்க நம்பிரணுமா? ஏங்க இல்லாதவரை இல்லன்னு தானே சொல்ல முடியும். எங்க போயிருக்காரு? வெளியூர் போயிருக்காரு. எந்த ஊரு, எப்ப போனாரு? டெல்லிக்கு நேத்தே போயிட்டாரு. எதுக்கு? என்னம்மா கேள்வி இது? ஆம்பளைங்க பிசினஸ் விஷயமா 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க, இதெல்லாம் பொம்பளைங்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? ஏதோ இப்படி திடுதிடுப்புன்னு வீட்டுல வந்து தேடுறதுக்கு வாரண்ட் கீரண்ட்னு சொல்லுவாங்களே, அதை வச்சிருக்கீங்களா? போலீஸும் சட்டமும் கொஞ்சம் இறக்கப்பட்டா போதுமே, உடனே மிஸ்யூஸ் பண்ணிடுவீங்களே. கடற்கரையான் வெயில்ல வந்த ஒரு அக்யூஸ்டுங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. வெயில்ல வந்த குற்றவாளியை தேடுறதுக்கு சர்ச் வாரண்ட் தேவையில்லை. நியாயப்படி பார்த்தா அவர் வெளியூர் போறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கணும். ஆனா அவர் அப்படி பண்ணல. அவரை சந்தேகப்பட்டு தேடுறதுக்கு இது போதும். நிறுத்துங்க, என்ன பேசிக்கிட்டே போறீங்க? நான் என் பொண்ணு ரத்னாவை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ என் வீட்டுக்கார காணும்னு சொல்லிட்டே போறீங்க. முதல்ல என் பொண்ணை தேடி கொடுங்க, அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரரை பத்தி பேசலாம். உங்க பொண்ணு ரத்னாவை காணுமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு தான் கேக்குறேன். அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா, நான் போய் தூங்குறேன். முதல்ல என் பொண்ணை போய் தேடி கண்டுபிடிங்க. சரி சரி கண்டுபிடிப்பாங்க, நீ போய் பட. மேடம் எங்கேயும் இல்லை மேடம். ஏங்க நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சா? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. அவங்க பொண்ணை காணோம்னு சொன்னாங்களே, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? இல்லம்மா, அவ பொண்ணு ரத்னா என் பேத்தி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ இறந்து போயிட்டா. நீங்க அவங்க பொண்ணு இறந்துட்டுதா சொல்றீங்க, ஆனா அவங்க பொண்ணை தேடி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த பாதிப்பாலதான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுமா. ஓ, ஐ எம் சாரி அபவுட் இட். அப்படின்னா உங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கா? என் பொண்ணு இப்படி ஆனதுக்கு அந்த செல்லம்மாவும் ஸ்னேகாந்தான் காரணம். இப்ப கூட அந்த செல்லம்மா எங்க வீட்டுக்கு வந்து எப்படியெல்லாம் தகராறு பண்ணிட்டு போனா தெரியுமா? அந்த செல்லம்மாவை நம்பாதன்னு இவகிட்ட எத்தனை தடவை சொல்றது. ஆனா இவ இப்ப கூட அவ்வளவுதாம்மா நம்பிக்கிட்டு இருக்கா. பாத்தீங்களா என் மாப்பிள்ளை மேல அந்த செல்லம்மா எப்படி எல்லாம் அபாண்டமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னு. அதை நம்பித்தானே நீங்க இப்ப வீட்டுல வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க. அனாவசியமா பேசாதீங்க. செல்லம்மா எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் விசாரிக்கணுங்கிற அவசியமும் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா வடமலையோட கத்திக்குத்து கேஸ டீல் பண்றது நான் தான். அதுல பிரைம் அக்யூஸ்ட் கடற்கரையான். அவரு பெயில்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வடமலை காணாம போயிருக்காரு. நீங்க ஏதோ தற்செயலா நடந்திருக்கும்னு சொல்றீங்க, ஆனா எங்களால நம்ப முடியல. ஆமா, கடற்கரையானுக்கு இன்னொரு வைஃப் இருக்காங்கல்ல, ஸ்னேகா. அவங்க இருக்காங்களா இல்ல அவங்களும் காணாம போயிட்டாங்களா? அவ ஏமா காணாம போறா? அவ நல்ல குத்து கல்லாட்டம் இந்த ஊர்ல தான் இருக்கா.
அந்த செல்லம்மா இங்க வந்தப்போ ஸ்னேகாவும் இங்க வந்து தகராறு பண்ணிட்டு தான் போனா. மாப்பிள்ள அவகிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டாராம். இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவரை காப்பாத்தலாம்னு நினைச்சு மறைச்சு நாடகம் ஆடினீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. அப்புறம் மொத்த குடும்பமும் உள்ள இருக்க வேண்டியது இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கடற்கரையை சரண்டராக சொல்லுங்க. அவரா வந்துட்டாருன்னா உங்க எல்லாருக்கும் நல்லது. நாங்கள் அப்படி சொன்னா அப்புறம் ஆயுசுக்கும் வெளியே வர முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மேடம் எங்கேயும் இல்லை மேடம். தெரியும் தெரியும், வாங்க. ஓகே மேடம். இந்த வீட்ல எவ்வளவோ பிரச்சனைங்க நடந்துகிட்டு இருக்கு. உன் புருஷனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இருந்த ஒரே ஒரு பொண்ணு அவளும் உனக்கு இல்லாம போயிட்டா. எதையுமே புரிஞ்சுக்க முடியாதவளா இருக்கேம்மா. குட்டி பாப்பா, செல்ல பாப்பா, பட்டு பாப்பா தானே. நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்க்கா. என்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாரு தெரியுமாக்கா? ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. நான் இருக்க மாட்டேன். என்ன திடீர் விஜயம்? கேப்படா கேப்ப. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன திடீர் விஜயம் கேக்குறியா? சரி, என்ன திடீர் வருக? கவிதா, நீ சொன்னது சரியா தாண்டி போச்சு. மணி அரசு ஆளே மாறிட்டான். முதல்ல ஏதாவது ஐயனார் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் வேப்பில அடிச்சு மந்திரிச்சு கூட்டிட்டு வா. சரிங்கக்கா. ஓஹோ, இந்த பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணது அம்மா தானே? ஏண்டி, உனக்கெல்லாம் அறிவே இல்லை? யாருக்கு? எனக்கு அறிவில்லையா? நான் பாருங்க நான் எப்படி எல்லாம் பேசுறாருன்னு. கவிதா, மணியரசு, நீ சுமார். என்ன பேசுறீங்க? ஏன் எதற்கு இப்படி என் தங்கச்சி பத்தி பேசுறீங்க? கேட்கறதுக்கு யாரும் இல்ல நினைச்சீங்களா? நான் இருக்கேங்க. உங்க அக்கா செல்லம்மா பத்தி பேசும்போது என் தங்கச்சி போட்டு அடிச்சீங்கல்ல. இன்னைக்கு என் தங்கச்சி நீங்க பேசுறீங்களே, அப்ப உங்க அக்கா செல்லம்மாவனா? ஏய், அடிச்சிருவியா நீ? அடிச்சிருவியா? எங்க அக்கா அடிச்சிருவியா நீ? வெள்ளப்படா, வெள்ளப்படா அண்ணா. பாத்தியாமா? பாத்தியா என்ன போனா சார்? இதுக்குதான் இந்த மாதிரி பிரச்சனை தலையிடுறதே இல்ல. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க போவாதானாங்க. நான் கேட்கல. இப்ப இங்க வந்து நல்லா வாங்கி கேட்டுக்கிட்டேன். தேவைதான். இந்தம்மா குழந்தை பிடிப்பா, பிடிப்பா. பேசாதம்மா சார். யாருமே என்ன சமாதானப்படுத்தாதீங்க சார். நான் இனிமே இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன் சார். வரமாட்டேமா? நான் இனிமே வரமாட்டேன். வரேன். யாரும் கூப்பிடாதீங்க சார். யாரும் கூப்பிடாதீங்க. யாரும் கூப்பிட்டாலும் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன். வரேன். வரமா? வரேன். டேய் மணியரசு, என்னடா இது? மச்சாங்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துட்டீங்கன்னா நாளை பின்ன வந்து போகணும்ல. வராம போயிட்டானா? உனக்கு என் தலை பத்தி தெரியாதுன்னு இப்படித்தான் பேசிட்டு போவான். 4 நாள் கழிச்சு இங்க வந்து உட்காந்து பொங்கல் தின்னுட்டு இருப்பான். அப்போ எங்க அண்ணன் பொங்கலுக்கு கலையறவங்கிறீங்களா? எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசலனா உங்களுக்கு தூக்கமே வராதே. பயமுறி மணியரசு, என்னடா என்ன மனசுல வச்சிட்டு இருக்க? நாங்க இருக்கிறப்ப கவிதாட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா நாங்க எல்லாம் இப்ப என்ன பேசுறோம்? நீ சொல்றதுக்கு இரு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்ப எங்க போயிட்டு வர? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. சரி, காபி சாப்பிட்டீங்களா? டிஃபன் ஏதாவது சாப்பிட்டீங்களா? நைட்டுக்கு மட்டன் எடுத்துட்டு வரட்டுமா? சாப்பிட்டு அப்படியே படத்துக்கு எதுவும் போயிட்டு வருவோமா? இப்போ ஏதோ புது படம் வந்திருக்காமே, 7ஆம் அறிவும். நல்லா இருக்குமா அந்த படம்? போலாமா? போலாமா? நல்லா இல்லடா, நீ பேசுறது நல்லா இல்ல. நீங்க யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு நினைச்சு பேசுறியா? அண்ணே,
நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, உனக்கே நல்லா தெரியும். இந்த கழுதைக்கெல்லாம் எப்படி தெரியும்? கழுதையா? யாரு? நான் கழுதையா? நான் கழுதைனா நீங்க குதிரை. ஏய் ஏய் நிறுத்துடா. இப்போ நீ எங்கடா போயிட்டு வர? அது சொல்லு. செல்லம்மாக்காவை பார்த்துட்டு வரேன். ஐயோ 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 ஐயோ, பாத்தீங்களா உங்க எதிர்க்கே எவ்வளவு தைரியமா சொல்றாருன்னு? மணியரசு, செல்லம்மாவை பார்க்க போயிட்டு வரேன்னு உன்னால எப்படி தைரியமா சொல்ல முடியுது? அண்ணி, செல்லம்மா என்னோட அக்கா. நீ கூட பிறந்தவங்க. கூட பிறந்தவங்கள பார்க்கறதுக்கு பாஸ்போர்ட் வீசாலாம் எதுவும் தேவையில்லை. மனசண்ணி, மனசு சொல்லும். அக்காவை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி மனசு சொல்படி கேட்குறவன் தான் மனுஷன். அப்ப நானும் கடற்கரை என்னனும் மனுஷன் இல்லையா? அண்ணே, உங்க பிரச்சனை வேற, என் பிரச்சனை வேற. என்ன மணியரசு, உங்க பிரச்சனை எங்க பிரச்சனைன்னு தனித்தனியா பிரிச்சு பேசுற? கடற்கரை மாமா உன் கூட பிறந்தவர் தானே? அவரு இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் அல்லாடிட்டு இருக்காரே, யாரால? அந்த செல்லம்மாவால தானே? ரத்னா, நம்ம ரத்னா, வாழ வேண்டிய பொண்ணு செத்து போயிட்டாளே, அது யாரால? அந்த செல்லம்மாவால தானே? முத்தழகி அக்கா இப்ப மனநல சரியில்லாம இருக்காங்களே, அது யாரால? அதுவும் அந்த செல்லம்மாவால தான். நம்ம குடும்பம் எப்படி வாழ்ந்த குடும்பம், இப்ப எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு இப்படி அல்லாடிட்டு இருக்கோமே, யாராலடா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்லம்மா தானே? சொல்லுடா. அண்ணி, கொஞ்சம் சும்மா இருங்க. இன்னைக்கு மான மரியாதையோட 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம்னா அதுக்கு யார் காரணம்? எங்க செல்லம்மாக்கா தான் காரணம். வெளியில இருந்து வந்த உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த நிக்கிறாரு பாருங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். என்னண்ணே பார்த்துட்டு சும்மா நிக்கிற? சொல்லுண்ணே. எல்லா சொத்தையும் நம்மகிட்ட தூக்கி கொடுத்தாங்கல்ல, சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்கண்ணே. டேய், செல்லம்மா விஷயத்தை விடுறா. இப்ப நான் கேக்குறேன், கவிதாவே நீ அடிச்ச? மாமா, இப்ப எதுக்கு நீங்க பேச்சு மாத்துறீங்க? எதுக்காக பேச்சு மாத்துறீங்க? அந்த செல்லம்மா வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லுங்க மாமா. அவங்க நமக்கு பண்ண துரோகத்தை எல்லாம் எடுத்து சொல்லுங்க. கவிதா, செல்லம்மா பத்தி பேசுறத விடு. அதானே, அந்த செல்லம்மாவை பத்தி பேசினா உடனே அண்ணன் தம்பிங்களுக்குலாம் பொத்திக்கிட்டு வந்துருமே. அக்கா, நீங்க எங்க சும்மா இருக்கீங்க? கேளுங்க. ஏங்க, நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? கவிதாக்கு சப்போர்ட் பண்ண தானே வந்திருக்கோம். அதை விட்டுட்டு நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல அவன் செல்லம்மாவை நிறுத்திரி. சும்மா செல்லம்மா செல்லம்மான்னு. மணியரசு, இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக நீ கவிதா அடிச்ச? வாடா. ஏண்டா, இங்க பெரியவங்களா பேசிக்கிட்டு இருக்கோம், இப்ப எதுக்கு நடுவில் அழுதுட்டு இருக்க? அறிவு இருக்காடா உனக்கு? அறிவு இருக்கா? இப்ப எதுக்கு அடிச்சீங்க? இப்ப எதுக்கு அடிச்சீங்க? டேய், அந்த பச்சை குழந்தை எதுக்குடா அடிக்க போற? அதுக்கு என்னடா தெரியும்? உன் கோபத்தை எதுக்குடா அது மேல காமிக்கிற? தெரியுதுல்ல, தெரியுதுல்ல, இதத்தான் அவளும் பண்ணா. என் குழந்தைய அவ கை நீட்டி அடிச்சா, அதான் நானும் அடிச்சேன். சரி, இருந்து சாப்பிட்டு போங்க. அடா. போட்டாரா? பெருசா டிராமா போட்டு உங்க மனசெல்லாம் மாத்திட்டாரா? ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் எல்லாருக்கும் கிட்ட விளையாட்டேன் இல்ல? இல்ல கவிதா, இதுக்குதான்க்கா இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் உங்களை எல்லாம் கூப்பிட கூடாது. இதுவே அம்மா அப்பாவை கூப்பிட்டிருந்தா அவங்க எனக்கு தானே ஆறுதலா பேசிருப்பாங்க, எனக்கு தானே சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. சரி, இப்ப நீ ஏன் பிரச்சனையை பெருசாக்குற? ஆமா ஆமா, நான் தான் பிரச்சனையெல்லாம் பெருசு பண்றேன் இல்ல? நீங்க போங்க, அவருக்கே சப்போர்ட் பண்ணுங்க. எப்படியோ போங்க, பிரச்சனைய பெருசு பண்ணாதையும். பெருசு எல்லாம் என் தலை எழுத்து. நான் பெருசு பண்றேனா? வாங்க போலாம். போயிட்டாங்களா? வந்தாங்க, நின்னாங்க, அவர் பேசினாரு, கேட்டாங்க, போயிட்டாங்க. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுடி.
அந்த ஆளு இந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்கான். வேணும் தான் அவனை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த கடற்கரைய மொத்தமா அந்த முத்தழகு பக்கமே சாஞ்சிட்டான். அவன் சொல்லிதான் அவளை உன்னை அடிச்சிருக்கணும். அந்த ஆவுடையப்பன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இத்தனை நாளா என்னோட அழகு இளமை என் மொத்த வாழ்க்கையும் பணைய வச்சு நான் ஆடின விளையாட்டு வீணா போயிடுச்சுடி. அப்போ அப்போ அந்த செல்லம்மா கிட்டயும் முத்தழகி கிட்டயும் நான் தோத்து போயிட்டேன்ல. வாய மூடு. தோல்விங்கிறது நம்ம ஜாதகத்துல இருக்க கூடாது. அந்த கடற்கரையை மட்டும் ஒரு கை கழுவ நினைச்சானா நீ அவனை சும்மா விடக்கூடாது. பழி வாங்க தீரணும். இப்ப அந்த ஆள் என் கையில கிடைச்சா கூட அவன் அப்படியே கொன்னு போட்டுருவேன். நீ அவனை கொலை பண்றதுனால அவன் ஒன்னும் பழி வாங்கிட முடியாது. அவன் நிம்மதியா மேல போய் சேர்ந்துருவானே. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற நீ? கொலை பழிய கடற்கரைய மேல போடணும்னு சொல்ற. அது இனிமே நடக்காது. அந்த அட்டெம்ப்ட் நம்ம ஏற்கனவே பண்ணிதான் தோத்து போய் நிக்கிறோமே. தோத்துட்டோம் நீயே சொல்லிட்டு இருக்க. நீ தோத்துட்டோன்னு சொல்ற அந்த கேஸ கூட நீ நினைச்சேன்னா அந்த கடற்கரையானுக்கு எதிராக ஸ்ட்ராங் பண்ண முடியும். அதுக்கு இனிமே வழி இல்ல. வடமலைய காணும். செல்லம்மா அவனை தேடிதான் ஊரு புற பேயா அலைஞ்சுகிட்டு இருக்கா. என்னது? வடமலைய காணுமா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சே. ஒரு பழிங்கிறதுனால பெயில வாங்கிட்டு அந்த ஆளு உனக்கே தெரியாம உனக்கு நாமம் போட்டுட்டு இருக்கான். நாம அடுத்த பழியும் அந்த ஆள் மேல தூக்கி போடுவோம். என்னடி சொல்ற? இப்ப நம்ம கிட்ட ஒரு குழந்தை இருக்கே, அது யாரோடது? இது என்ன கேள்வி? செல்லம்மாவோடது. இவ்வளவு நாள் அது யார் கையில இருந்தது? யார் அதை தூக்கிக்கிட்டு கோவிலுக்கும் தர்காவுக்கும் அலைஞ்சது? கடற்கரை. இது எல்லாத்துக்கும் சாட்சி இருக்குல்ல? ஒன்னா ரெண்டா? முத்தழகியோட சேர்த்தா 100 சாட்சி இருக்கு. அப்புறம் என்ன? அந்த குழந்தைய கொன்னுடு. நான் சொல்றத கவனமா கேளு. அன்னைக்கு அந்த காமினி நீ சொன்னதை செஞ்சிருந்தா அந்த செல்லம்மாவை மட்டும்தான் பழி வாங்கியிருக்க முடியும். ஆனா இப்ப நீ அந்த குழந்தைய கொன்னா ஆவடியப்பன் குடும்பத்தில இருந்து 2 ஆணி வேறையும் ஒரு விழுதையும் வெட்டி தள்ளிடலாம். கரெக்டா சொன்ன. இதை நம்ம உடனடியா செஞ்சாகணும் கோமதி. ஓகே, கார்த்திக் கிட்ட குழந்தைய கொடுத்து ஏதாவது ஆள் ஏற்பாடு பண்ணி குழந்தை கதையை முடிச்சு செல்லம்மா வீட்டு வாசல்ல போட்டு சொல்லு. அதுக்கப்புறம் செல்லம்மாவுக்கு எப்படி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, இதுக்கு மேலேயும் நம்ம டிலே பண்ண வேண்டாம். பிளான் பண்ணதை இமீடியட்டா நடத்தி முடிச்சிடணும். ஒரு நிமிஷம். கிளம்பு, இமீடியட்டா போ. உனக்கு அறிவு இருக்கா? இந்த குழந்தைய நான் இப்படியே தூக்கிட்டு போறேனா? யாராவது என்ன பார்த்து போலீஸ்க்கு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் போலீஸ் நேரா வந்து நம்மள அரெஸ்ட் பண்றதுக்கா? சரி, அப்புறம் வேற எப்படி கொண்டு போற? இரு வர. இது புடி குடு. இது என்ன லேசப்பட்ட குழந்தையா? எத்தனை தடவை எமனையே ஏமாத்திருக்கு. என்ன பாத்துட்டு இருக்க? போர்வையை போத்து விடு. ஓ, சீக்கிரம். முகம் தெரியாத அளவுக்கு போத்தி விடு. பின்னாடி தெரியல. சரி, போதும். வா.
என்ன பார்த்த உடனே தப்பு பண்ணிட்ட மாதிரி 2 பேரும் அப்படியே முழிக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க போலீஸ் ஆபீசர், யார பார்த்தாலும் தப்பான நோக்கத்துல தானே பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம காலிங் பெல் அடிக்காம இப்படி எதிரில வந்து நின்னீங்கன்னா ஷாக் ஆகாம என்ன ஆக முடியும்? நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்ல. என்னது இது? குழந்தைய ஏதோ பொம்மையை சுத்தி வச்சிருக்க மாதிரி சுத்தி வச்சிருக்கீங்க. முகம் கூட தெரியல. சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். அது ஜரம், குளிர் ஜரம். ரொம்ப நடுங்குச்சா, அதான் போத்திக்கிட்டு இருக்கோம். கோமதி, குழந்தைய கூட்டிட்டு உள்ள போ. ஹாஸ்பிட்டலுக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு தான். இப்ப நம்ம டானிக் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஜரம் சரியாச்சுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா அப்புறம் கூட்டிட்டு போலாம். போ போ. ஸ்னேகா, அந்த குழந்தை யாரோடது? சொல்லுங்க. அது அவரோடது, என் வீட்டுக்காரோட குழந்தை. கடற்கரையோட குழந்தையா? ஆமா. எப்ப பிறந்தது? யாருக்கு பிறந்தது? சச்சே, அவரோட சொந்த குழந்தை இல்ல, அவரு கண்டெடுத்த குழந்தை. நாங்க கோயிலுக்கு போயிருந்தப்போ கார்ல யாரோ குழந்தைய வச்சுட்டு போயிட்டாங்க. பெத்தவங்க வந்து வாங்கிக்கிற வரைக்கும் எங்க கிட்டே வளரட்டும்னு கோயில் நிர்வாகம் சொல்லிருச்சு. அதெல்லாம் விடுங்க. இப்ப கடற்கரையான் எங்க இருக்காரு? தெரியாது. தெரியாது? ஆமா, தெரியாது. கடைசி எப்ப பாத்தீங்க? நேத்து காலையில அவரு முத்தழகக்கா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியாது, நான் பார்க்கல. அப்ப இந்த நிமிஷம் அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? நிச்சயமா தெரியாது மேடம். அது தெரிஞ்சுக்கலாம் தான் நான் முத்தழகக்கா வீட்டுக்கு போனேன்னா அங்க அம்மாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு என்னை அடிச்சு ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. I see. கடற்கரை ஏதோ பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கிறதா முத்தழகியோட அம்மா சொன்னாங்க. ஊருக்கு? எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஊருக்கு போயிருக்கிறதா தான் என்கிட்டயே சொன்னாங்க. ஆனா எந்த ஊருக்குன்னு சொல்லல. ஆனா நான் இதை சுத்தமா நம்பவே இல்லை. ஏன்னா மத்த விஷயங்கள்ல எங்களுக்குள்ள முன்ன பின்ன அப்படி இப்படி இருந்தாலும் வேலை விஷயம்னு வரும்போது அவர் என்ன கேட்காம எதுவுமே செஞ்சதில்ல, செய்யவும் மாட்டாரு. அதனால இந்த பிசினஸ் விஷயமா அவர் வெளியூர் போயிருக்காருன்னு அவங்க சொன்னதெல்லாம் நீங்க நம்பியாதீங்க. சுத்த போயிங்க. குடும்பமே மொத்தமா சேர்ந்துட்டு ஏதோ சதி பண்றாங்க. அப்ப வடமலை காணாம போனதுக்கும் கடற்கரை தலைமறைவானதுக்கும் சம்பந்தம் இருக்கு நான் சந்தேகப்பட்டது சரின்னு நினைக்கிறேன். ஆமாமா மேடம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். கொஞ்ச நாளா நானும் அவரோட நடவடிக்கைய ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் சரியில்லை, ஏதோ மர்மம் இருக்கு, எதையோ மறைக்கிறார் மேடம். வீட்டுக்கு சரியா வர்றதில்ல, வந்தாலும் டைமுக்கு சாப்பிடுறது இல்ல, ஒழுங்கா தூங்குறது கிடையாது. அவரு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப இந்த 24 ஹவர்ஸா அவர்கிட்ட இருந்து எந்த போனும் வரல? உண்மையாவே வரல மேடம். நீங்க வேணா என்னோட போனை செக் பண்ணிக்கோங்க. போன் எங்க வச்ச? இங்க எங்கேயாவது சார்ஜ்ல இருக்கா பாரு. நீங்க என் போனை செக் பண்ணுங்க மேடம். அவர்கிட்ட இருந்து எந்த கால்ஸுமே வரல. நான் நேத்துல இருந்து அவருக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கேன் பாருங்க. சரி, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க.
ஒருவேளை கடற்கரை உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணான்னா ஓகே, உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லனா உங்க பாதுகாப்புக்காக 2 பேரை போட்டிருக்கேன், அவங்க கிட்ட சொல்லிடுங்க. மேடம், எங்களுக்கு எதுக்கு போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு? எஸ் மிஸ்டர் கடற்கரையான क्वेश्चन பண்றதுக்கும் உங்களோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் 2 பேரை டியூட்டில போட்டிருக்கேன். ஐயோ இல்ல மேடம், நீங்க போலீஸ்லாம் வேண்டாம். ஏன்னா வாசல்ல போலீஸ் நிக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்துல தப்பா நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பாதுகாப்புலாம் எதுவும் வேண்டாம். அதை டிசைட் பண்ண வேண்டியது நான். கடற்கரையோட நடவடிக்கையில கண்காணிப்பு தேவைப்படுது. இனிமே ஒரு ஈ காக்கா கூட போலீஸ்க்கு தெரியாம உள்ளே வர முடியாது, வெளியும் போக முடியாது. நான் அப்பவே சொன்னேன். நான் அப்பவே சொன்னேன்லடி, இந்த குழந்தைக்கு ஆயுசு கெட்டி. வழக்கம் போல இன்னைக்கும் நம்மளுக்கு அல்வா கொடுத்துருச்சு. இனிமே அது கொல்றதுங்க. இந்த வீட்டை விட்டு வெளியில கூட போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டான் அந்த சிவரஞ்சனி. ச்சே. அண்ணம்மா, என்ன பாக்குறீங்க? யாரு செல்லம் நீங்க? என்னோட பட்டுக்குட்டியா? வாடா 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 வாடா. ஏய் குட்டி, ஏய். டேய், என்ன இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கியா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா நீ? சத்தம் போடாத. சத்தம் போட்டு பேசினா ஜூனியருக்கே பயந்துருவாரு. யார் அந்த ஜூனியருக்கு தானே கேக்குற? இதோ இவருதான். அங்க பாரு பாரு அஞ்சலி, கண்ணு அப்படியே டேடி மாதிரி இருக்கு. மூக்க பாரு, அப்படியே ஏகேதான். நான் அடிச்சு சொல்றேன், இவன் வளர்ந்தா அப்படியே டேடி மாதிரியே தான் இருப்பான். நீ வேணா பாரு, நம்ம குடும்ப எதிர்காலமே சார் கையில தான் இருக்கு. என்ன ஏகே சார்? ஏய், என்ன திரும்ப என்னையும் டேடி பிரிக்கிறியா? ஜூனியர் ஏகேக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? மூடி வச்சிருந்த கடைய சண்டை போட்டு ஓபன் பண்ணி நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு கேக்குறிய? இரு, சாக்லேட். இந்தா இந்தா கேது. டேய், லூசாடா நீ? லூசான்னு கேக்குற? பிறந்த குழந்தைக்கு யாராவது சாக்லேட் கொடுப்பாங்களா? ஏன் ஏன் கொடுத்தா என்ன தப்பு? என்ன தப்பு?
திருத்த முடியாது. ஏய், சாக்லேட் ஏண்டி சாப்பிடக்கூடாது? உன்கிட்டலாம் சொல்லி பிரயோஜனமே இல்ல. சீ. ஏய், சதீஷும் நீயும் தானே சேர்ந்து போனீங்க? சதீஷ் எங்க? ஆமா, சதீஷ் எங்க? நானும் சதீஷும் நேரா கிளம்பி ஆடிட்டர் வீட்டுக்கு போனோம். அங்க ஆடிட்டரை கூட்டிட்டு நேரா பேங்க்குக்கு போனோம். அங்க நடந்துச்சு. பேங்க்ல என்ன பண்ணினோம், செல்லமா கொடுத்தாங்களே பவர், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேங்க்ல கொடுத்து சிக்னேட்டரி அத்தாரிட்டி உன் பேர்லயும் என் பேர்லயும் மாத்தினோம். அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் நாங்க பாருக்கு போனோம். ஆடிட்டர் எங்களுக்கு லைட்டா ட்ரீட் கொடுத்தாரு. அப்புறம் ட்ரீட்டுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. சுரேஷ், மம்மி, look at this. Anjali, our mummy returns. ஆமா, திருவனந்தபுரத்துல இருந்து சென்னைக்கு நீங்க ஃப்ரைடே தான் வர போறதா நான் கேள்விப்பட்டேன். பட் நீங்க இப்பவே வந்து நிக்கிறீங்க. வாட் இஸ் த மேட்டர்? அஞ்சலி, அந்த பேட் ஃப்ரைடே சீக்கிரம் வந்துருச்சா? சுரேஷ், முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன பேங்க், என்ன மாத்துனீங்க? ஐயோ, அதான் மம்மி, டாடி செல்லமா பேருக்கு இந்த பவர் எல்லாம் பவர் 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 தேவை. என்னடா பவர் அது இதுன்னு? எனக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை பவர் பவர். என்னடி என்ன இவன் உளறான்? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாடி செல்லம்மா பேருக்கு பவர் மாத்தினார்ல, செல்லம்மா அந்த பவரை என் பேருக்கும் சுரேஷ் பேருக்கும் மாத்தி எழுதிட்டாங்க, அவ்வளவுதான். ஏய், இதெல்லாம் நீ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? லூசா நீ? லூஸ் லூஸ். இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது மம்மி, சும்மா உளறிக்கிட்டே இருக்கும். நீங்க எதுவும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது கம்பெனி சீக்ரெட். இந்தாங்க, இந்த சாக்லேட்டை பிடிங்க. இதை சாப்பிட்டு நிம்மதியா ரிலாக்ஸா தூங்குங்க. என்னடா என்ன நடக்குது இந்த வீட்ல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் மனசுல நான் ஏக்கே நினைப்பா? அவர்தான் எது செஞ்சாலும் பொண்டாட்டி எனக்கே தெரியாம எல்லாத்தையும் திருட்டுத்தனமாவே செய்வாரு. நீ அப்படி ஆரம்பிச்சிட்டியா? என்ன அஞ்சலி, செல்லம்மா எப்படி பவரை உங்க 2 பேருக்கும் மாத்தி கொடுத்தா? என்ன டிராமா நடக்குதுங்க? ஒரு டிராமாவும் இல்லம்மா. செல்லம்மா பாவம் வடமலை அங்கிளை காணாம ராத்திரியும் பகலுமா தேடிட்டு இருக்காங்க. என்னது, வடமலை ஓடி போயிட்டானா? அஞ்சலி, எப்படி கொடுத்தாங்க பாரு ஷாக்க. மம்மி, பயங்கரமான நடிகை நீங்க மம்மி. வடமலை சார் எப்போ எதுக்காக காணாம போனார்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பாக்குறீங்க? நீங்க அங்க போய் செல்லமாவையும் வடமலை சாரையும் தப்பு தப்பா திட்டினீங்கல்ல, அன்னைக்கு அவரு காணாம போயிருக்காரு. பட் செல்லம் இஸ் கிரேட்.
இவங்க மேல அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. ஏன் என் மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? What are you talking? She is blabbering. வடமலை சார் காணாம போனதுக்கு நீங்க ஏன் காரணமா இருக்க கூடாது? கவாலி, அந்த வடமலைய தீர்த்து கட்டிடு அப்படின்னு நீங்க ஏன் சொல்லிருக்க கூடாது நான் கேக்குறேன். சுரேஷ், என்னடி இது? எலே, டோன்ட் வரி, பி ஹாப்பி. செல்லம்மா இஸ் கிரேட். நான் சொல்லல, இவங்க மேல அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. எனக்கு என்ன பயம்? தப்பு செஞ்சாதானே பயப்படணும். நான் எதையும் எப்பவும் ஸ்ட்ரெயிட்டா செஞ்சுதான் பழக்கம். அந்த வடமலையை கடத்துற அளவுக்கு ஏன் தகுதி ஒண்ணு குறைஞ்சு போயிடல. ஓ, அப்போ ரத்னாவோட டாடிய கிட்னாப் பண்ணது உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து போகுமோ? என்னடா என்ன உளர்ற? என்ன சுரேஷ், நீ என்ன சொல்ற? என்ன அஞ்சலி, உனக்கு இந்த லேட்டஸ்ட் பிரேக்கிங் நியூஸே தெரியாதா? ரத்னா டாடியும் மிஸ்ஸிங். ஸோ மம்மியோட 2 எனிமீஸ் மிஸ்ஸிங். கதை ரொம்ப த்ரில்லிங்கா இல்ல? இது ஒரு விஷயம். இந்த சாக்லேட் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஐயோ அப்பா. செல்லம்மா ரொம்ப பாவம்யா. அவங்க என்னையா பண்ணாங்க? அவங்களுக்கு யாருமே இல்லை தெரியுமா? ஏன் இப்படி எல்லாரும் பண்றீங்க? மாத்தி மாத்தி பழி வாங்குறீங்களே. அவங்க உங்க எல்லாத்துக்கும் நல்லது தானே பண்றாங்க. ஏன் இப்படி பண்றீங்க எல்லாரும்? என்னாச்சு? என்ன விஷயம்? எதுக்கு வந்தீங்க? ஹலோ, நில்லுங்க. ஏங்க, எங்க போறீங்க? என்ன தேடுறீங்க? என்ன மேடம், என்ன விஷயம்? என்ன தேடுறீங்க? ஏய் சார், நில்லுங்க. என்ன கூப்பிட்டுட்டே இருக்க, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. என்னன்னு கேக்குறல்ல? என்னாச்சு? என்ன தேடுறீங்க? மேடம், மேடம் நில்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. வெளியே போய் தேடு. சரிங்க மேடம். என்னன்னு கேக்குறல்ல? நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. மேடம் நில்லுங்க. மேடம் கொஞ்சம் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு யார் வேணும், என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீதானே கலைவாணி? ஆமா. கருப்பு துறை எங்க? தெரியாது. நீ என் பொண்டாட்டி தானே? தெரியாதுன்ற? அவர் திடீர்னு எங்கேயாவது போயிடுவாரு, வர மாட்டாரு. இப்பெல்லாம் வீட்டுக்கு வரதில்ல. வீட்டுக்கு வராமதான் அடிக்கடி வீட மாத்துறீங்களோ? முதல்ல பெசன் நகர்ல இருந்தீங்க, போலீஸ் அங்க தேடி வந்த உடனே சைதாப்பேட்டை ஷிஃப்ட் ஆயிட்டீங்க, அங்க ஃபாலோ பண்ணி வந்த உடனே இங்க வந்துட்டீங்க. என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா? இல்ல, உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு விசாரிச்சா கருப்பு துரத்தானா வருவான். மாலி. ஓகே மேடம். நிஜமா தெரியாதுங்க. வாமா. இது என்னங்க இது? அராஜகமா இருக்கு. ஒரு தப்பு பண்ணாத என்ன? பாய் போடு. இவன் எழுதுங்கடா. ஏன் லாக் பண்ணிட்டு வா. வாமா. ஒரு பொம்பளை ஸ்டேஷன் கொண்டு போனா அக்க பக்கத்துல என்ன நினைப்பாங்க? என்ன சொல்றது கேளுங்க. சொல்றல. வா.
ஐயோ வாமா விடுங்க படம் வாமா. மேடம் நான் சொல்றது கேளுங்க மேடம். நிஜமாவே யார் எங்கன்னு தெரியாது. ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டு போகாதீங்க. இந்த கதை எல்லாம் வேண்டாம். மாலினி ஏறுமா சொன்னா கேளுங்க. அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. ஏன்னு சொல்றேன்ல ஏறு. நீ என்னதான் அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் உன்னை விட போறது இல்ல. ஐயோ எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. என்ன விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். என்ன அனுப்புங்க. கருப்பு துறை எங்க இருக்கான்னு தெரியற வரைக்கும் உன்னை விட போறது இல்ல. எனக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. என்ன வீட்டுக்கு அனுப்புங்க. எவ்வளவு சொன்னாலும் நம்பாம சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வீட்டுக்கு போறேன். வாங்க செல்லுமா, உட்காருங்க. அண்ணி அண்ணி பாத்தீங்களா நீ என் நிலைமைய? இப்படி போலீஸ் கூட்டு வந்து விசாரிக்கிற அளவுல இருக்கு. எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியா இவங்க வீடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கருப்பு துறை தான் மிஸ்ஸிங். இவங்களை எவ்வளவு கேட்டாலும் அண்ணி வரட்டும் சொல்றாங்க. நீங்களே கேளுங்க கருப்பு துறை எங்க இருக்காருன்னு. கலைவாணி, இப்ப நீ அழுவுறது கொஞ்சம் நிறுத்துறியா? கருப்பு துறை எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறனோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம 2 பேருக்குமே நல்லது. உன் அண்ணனை காணோண்டி. 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் செத்து பொழைச்சாரு. நல்லதுக்கும் இல்லாம கெட்டதுக்கும் இல்லாம நீங்க எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சிக்க? உன்னை இந்த நிலைமையா நான் மறுபடியும் பார்க்கணும்? நான் என்ன அண்ணி பண்றது? இவர் என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ எனக்கு இவரை பிடிக்கலன்னு உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன். நீங்களும் அண்ணனும் சேர்ந்து நிறத்தை பார்க்காத, அழக பார்க்காத, குணத்தை பாரு, குடும்பத்தை பாருன்னு இவரே தலையில கட்டி வச்சுட்டீங்க. இப்ப பாருங்க யாரு கஷ்டப்படுறா. கல்யாணம் அன்னைக்கு எங்கேயோ ஓடி போயிட்டாரு. 4 நாள் கழிச்சு நீங்க தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் அவரு கொஞ்சம் கூட மாறவே இல்லை. என்ன வேலை பாக்குறாரு, எங்க போறாரு, எங்க வராரு எனக்கு எதுவுமே தெரியாது அண்ணி. கல்யாணம் 10 வருஷத்துல 10 ஊர் மாத்தியாச்சு, 100 வீடு மாத்தியாச்சு. எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது அண்ணி. நானே வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு வேதனையில இருக்கும்போது கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் எனக்கும். எனக்கு என் புருஷனை காணும், உனக்கு உன் புருஷன் காணும். எனக்கு என் அண்ணனை காணும், உனக்கு உன் அண்ணனை காணும். இங்க பாரு கலைவணி, கருப்பு துறை பத்தி ஏதாவது தெரிஞ்சா மறைக்காம உண்மையை சொல்லு. உன் அண்ணன் காணாம போனதுக்கு பின்னாடி உன் புருஷன் இருக்காருன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. கருப்பு துறை வந்துட்டா எல்லா சந்தேகமும் தீந்துடும். சொல்லு, எங்க இருக்கான்னு சொல்லு. ஐயோ, நான் சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க அண்ணி. எனக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. என் அண்ணன் காணாம போனதுக்கு என் புருஷன் தான் காரணம்னு எனக்கு தெரியட்டும். அருவாமனை எடுத்து அவர் தலையை அறுத்து கொண்டு வந்து ஸ்டேஷன் வாசல்ல போடுறேன். நான் வேணா ஜெயிலுக்கு போக ரெடி. நான் நிஜமா சொல்றேன் அண்ணி, என்ன நம்புங்க. இந்த பாவி மனுஷன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது. ஐயோ, மாலினி இங்க வா. சொல்லுங்க மேடம். இவங்களை கூட்டிட்டு போய் பக்கத்து ரூம்ல உட்காருவே. வாங்க மேம். செல்லம்மா உட்காருங்க. இப்பவும் அந்த பொண்ணு சொல்றத
என்னால முழுசா நம்ப முடியல. நான் அவளை இப்ப வீட்டுக்கு அனுப்புறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க சாதாரண பேச்சு கொடுத்து அவளை உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. ஒரு நாளோ 2 நாளோ தங்க வச்சுக்கோங்க. அவளை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாம யார்கிட்டயாவது போன்ல பேசுறாளா இல்ல வெளியே போய் யாரையாவது சந்திக்க ட்ரை பண்றாளான்னு கவனிங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவ தப்பானவ இல்ல. என் வீட்டுக்காரருக்கு கூட பிறந்த தங்கச்சி. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் அந்த காலம் செல்லமா. வடமலை வேணா அவ அண்ணனா இருக்கலாம். ஆனா கருப்புதுரை அவளோட புருஷன். அண்ணனா புருஷனான்ற கேள்வி வரும்போது ஒரு பொண்ணு எந்த மாதிரி முடிவெடுப்பா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.